புட்டினுக்கு அஸ்ஸாம் தேயிலை, முர்ஷிதாபாத் சில்வர் தேநீர் கோப்பை, கைவினைஞர்கள் உருவாக்கிய சில்வர் குதிரை, ஆக்ராவைச் சேர்ந்த மார்பிள் செஸ் செட், காஷ்மீர் குங்குமப்பூ மற்றும் ரஷ்ய மொழியில் மொழிபெயர்க்கப்பட்ட பகவத்கீதை ஆகியவைகளை அன்பளிப்பாக பிரதமர் மோடி வழங்கினார். 2030ஆம் ஆண்டுக்குள் $100 பில்லியன் வர்த்தகம் என்ற இலக்கு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதென பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். ஆனால் அதற்கு 2030ஆம் ஆண்டு வரை காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நினைக்கிறேன் என்றார். இந்தியா ரஷ்யா இடையிலான வர்த்தகம் கடந்த 3 ஆண்டுகளில் 80% அதிகரித்துள்ளது. மேலும் முதலீட்டை அதிகரிப்பதற்கான பரந்த வாய்ப்புகள் உள்ளன என அதிபர் புட்டின் கூறியுள்ளார். அதிபர் புட்டினுடனான பேச்சில் உலகளாவிய பிரச்சினைகள் முக்கியமாக இடம்பெற்றன. அமைதிக்கான இந்தியாவின் வலுவான உறுதிப்பாடு, உக்ரைன் மோதலுக்கு அமைதியான நீடித்த தீர்வு கண்டறிவதை மீண்டும் வலியுறுத்தினேன் என பிரதமர் மோடி தெரிவித்தார். பிரபல தொழிலதிபர் எலான் மஸ்கிற்கு சொந்தமான எக்ஸ் சமூக ஊடக நிறுவனத்திற்கு பயனர்களை ஏமாற்றியதாக ஐரோப்பிய ஒன்றிய ஒழுங்குமுறை ஆணையம் 1259 கோடி ரூபாய் அபராதம் விதித்துள்ளது. இந்தியாவில் 2024ஆம் ஆண்டு சாலை விபத்தில் 1.77 லட்சம் பேர் இறந்துள்ளனர். ஒவ்வொரு நாளும் 485 பேர் இறந்துள்ளனர் என பார்லிமெண்டில் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்தார். இண்டிகோ விமான சேவையில் ஏற்பட்டுள்ள இடையூறுகள் குறித்து உயர்மட்ட விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாக மத்திய விமான போக்குவரத்து அமைச்சர் ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். இதற்கான பொறுப்புகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு பிரச்சினைகள் சரி செய்யப்படும் என்றார். டிசம்பர் 10, 11ஆம் தேதிகளில் அரபிக்கடலில் பாகிஸ்தானின் கடலோர வான்வெளிக்கு அருகில் விமானப்படை பயிற்சியை இந்திய விமானப்படை அறிவித்துள்ளது. நாடு முழுவதும் இண்டிகோ விமான சேவை பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் பல்வேறு வழித்தடங்களில் இயங்கும் 37 ரயில்களில் கூடுதலாக 116 பெட்டிகளை இணைத்துள்ளதாக ரயில்வே துறை தெரிவித்துள்ளது. இந்து மரபுகள் மற்றும் சடங்குகளை கேலி செய்வது சில குழுக்களுக்கு வழக்கமாகிவிட்டது. மற்ற மத நிகழ்வுகளுக்கும் அவர்கள் அதையே செய்ய துணிகிறார்களா என ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் கூறியுள்ளார். பாகிஸ்தானில் அரசு பள்ளியில் படிக்கும் இந்து மாணவியர் வலுக்கட்டாயமாக முஸ்லிம் மதத்திற்கு மதமாற்றம் செய்யப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மதத்தை வைத்துக் கொண்டு தமிழகத்தில் குழப்பம் ஏற்படுத்தலாம் என்று ஆசைப்படுபவர்களுக்கு தமிழக மண்ணில் நிச்சயம் அது நடக்காது என துணை முதல்வர் உதயநிதி தெரிவித்தார். வளர்ச்சிப் பாதையில் செல்லும் தமிழகத்தில் சூழ்ச்சிகள் மூலமாக காலடி எடுத்து வைக்க துடிக்கும் பாசிஸ்டுகளையும் அவர்களின் அடிமைகளையும் வீழ்த்த அடுத்து வரும் ஒவ்வொரு நாளும் ஓரணியில் நின்று உழைப்போம். 2026இல் 200 தொகுதிகளுக்கு மேல் வெல்வோம் என துணை முதல்வர் உதயநிதி தெரிவித்துள்ளார். வங்கி விடுமுறை நாள் என்பதால் கல்லூரி கட்டணம் செலுத்த முடியாமல் மருத்துவ படிப்பில் சேர்வதற்கான வாய்ப்பை இழந்த தமிழகத்தைச் சேர்ந்த மாணவர்களுக்கு மீண்டும் அந்த இடத்தை வழங்கும்படி சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட சிறுமிக்காக வழக்கு நடத்த 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய தருமபுரி போக்சோ கோர்ட் அரசு பெண் வழக்கறிஞரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். தேனி, கம்பம், பள்ளத்தாக்கு பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் அப்பகுதி மக்களும் விவசாயிகளும் பெரும் மகிழ்ச்சி அடைந்தனர். திண்டுக்கல் தாடிக்கொம்பு சௌந்தரராஜ பெருமாள் கோயிலில் லட்சதீப வழிபாடு விமரிசையாக நடைபெற்றது. சௌந்தரராஜ பெருமாள் திருக்கோடி தீபத்துடன் ராஜகோபுரம் அருகே வலம் வந்தார். காஞ்சி வரதராஜ பெருமாள் கோயிலில் சொக்கப்பனை ஏற்றும் நிகழ்வு நடந்தது. சிறப்பு அலங்காரத்தில் வரதராஜ பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவியுடன் எழுந்தருளினார். திருச்சி ஸ்ரீரங்கம் கோயிலில் கார்த்திகை தீப திருநாள் நம்பெருமாள் முன்னிலையில் சொக்கப்பனை கொளுத்தும் வைபவம் விமரிசையாக நடந்தது. பக்தர்கள் ரெங்கா ரெங்கா என பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். டெல்லியில் ஹைதராபாத் இல்லத்தில் பிரதமர் மோடியை சந்தித்த ரஷ்ய அதிபர் புட்டின் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து இரு நாட்டு தலைவர்களும் பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்தியா நடுநிலையானது அல்ல, இந்தியா அமைதியின் பக்கம் இருக்கிறது. அமைதிக்கான அனைத்து முயற்சிகளையும் நாங்கள் ஆதரிக்கிறோம். அமைதிக்கான அனைத்து முயற்சிகளிலும் நாங்கள் தோளோடு தோள் நிற்கிறோம் என ரஷ்ய அதிபர் புட்டினுடனான பேச்சுவார்த்தையில் பிரதமர் மோடி கூறினார். அமெரிக்காவுக்கு எங்கள் நாட்டின் எண்ணெய் வாங்க உரிமை இருக்கும்போது இந்தியாவுக்கு ஏன் அந்த உரிமை இருக்கக்கூடாது என ரஷ்ய அதிபர் புட்டின் கூறியுள்ளார். 2 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள ரஷ்ய அதிபர் புட்டின் டெல்லி ராஜ்காட்டில் உள்ள காந்தி நினைவிடம் சென்று மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். காந்தி நினைவிடத்தில் மரியாதை செலுத்திய ரஷ்ய அதிபர் புட்டின் நவீன இந்தியாவை செதுக்கிய முக்கிய தலைவர்களின் காந்தியும் ஒருவர் என புகழாரம் சூட்டினார். அவரது கருத்துக்கள் கண்டங்களை தாண்டி உலக மக்களுக்கு ஊக்கமளிக்கிறது என்றார். ரஷ்ய குடிமக்களுக்கு விரைவில் இலவச 30 நாள் சுற்றுலா விசா வழங்கப்படும் என பிரதமர் மோடி அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். கூடங்குளம் அணுமின் நிலையம் மூலம் மக்களுக்கு மலிவான விலையில் மின்சாரம் கிடைக்கிறது என ரஷ்ய அதிபர் புடின் தெரிவித்துள்ளார். இந்திய ராணுவம் நவீன வசதிகளை பெற ரஷ்யா உதவி செய்து வருகிறது என்றும் சொன்னார்.
திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் ஆவணங்கள் சரியாக வழங்கப்பட்டிருந்தால் வரிசையின் அடிப்படையில் 2 நாட்களில் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி சூரியகாந்த் அறிவித்துள்ளார். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் சமூக வலைதளங்களில் தேவையற்ற கருத்துக்களை பகிரக்கூடாது என ஹைகோர்ட் மதுரை கிளை எச்சரிக்கை விடுத்துள்ளது. திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் கோர்ட் அவமதிப்பு வழக்கின் விசாரணை டிசம்பர் 9ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் ஒத்திவைப்பு நோட்டீஸை ஏற்க முடியாது என ராஜ்யசபா தலைவர் CP ராதாகிருஷ்ணன் மறுத்ததால் திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சி எம்பிக்கள் வெளிநடப்பு செய்தனர். திருப்பரங்குன்றம் விவகாரம் தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என்ற திமுக எம்பிக்கள் கோரிக்கையை லோக்சபா சபாநாயகர் ஓம் பிர்லா ஏற்க மறுத்தார். அவையில் தொடர்ந்து திமுக எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டதால் லோக்சபா ஒத்திவைக்கப்பட்டது. ஓட்டு வங்கி அரசியலுக்காக குறிப்பிட்ட சமுதாய மக்களை தாஜா செய்ய வேண்டும் என்ற நோக்கோடு இந்து மக்களின் வழிபாட்டு உரிமையை திமுக அரசு பறித்துள்ளது என லோக்சபாவில் மத்திய அமைச்சர் எல் முருகன் பேசினார். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் பொதுமக்கள், பக்தர்கள் அல்லாத 50 பேர் கொண்ட ஒரு குழு திட்டமிட்டு சதி செய்து கலவரத்தை தூண்ட முயற்சிக்கின்றனர் என சபாநாயகர் அப்பாவு தெரிவித்தார். மதத்தை வைத்து குழப்பத்தை ஏற்படுத்த நினைப்பவர்களின் ஆசை தமிழக மண்ணில் பலிக்காது. அதற்கு நமது அரசும் இடம் கொடுக்காது என துணை முதல்வர் உதயநிதி தெரிவித்தார். திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள தீபத்தூணில் நிச்சயம் விளக்கேற்றுவோம் என இந்து முன்னணி மாநில ஒருங்கிணைப்பாளர் ராஜேஷ் கூறினார். வாரிசு அரசியலை மட்டும் முன்னிறுத்தி மதுரையை வதைத்த நீங்கள் வளர்ச்சி அரசியலை பற்றி வாய் திறக்கவே அருகதையற்றவர் என தமிழக பாஜக காட்டமாக தெரிவித்துள்ளது. இந்துக்களின் விரோதி என மதவாதிகள் செய்யும் அரசியல் பரப்புரைக்கு பயந்து சமரசம் செய்து கொள்ளும் திமுக அரசின் கையாலாகா தனமே இந்த அளவில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது என சீமான் கூறினார். அதிமுகவில் பிரிந்திருப்பவர்கள் ஒன்று சேர வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் அமித்ஷாவை சந்தித்தேன். அதிமுக சக்திகள் ஒன்றிணைய வேண்டும் என அமித்ஷாவிடம் கூறினேன் என OPS கூறினார். OPS டெல்லி சென்று உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்த விவகாரம் குறித்து எனக்கு தெரியாது. அந்த சந்திப்பின் போது நான் அங்கு இல்லை. எங்கள் கூட்டணியில் இருந்து பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வரலாம் என நயினார் நாகேந்திரன் கூறினார். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் பேசாமல் இருப்பதுதான் விஜய்க்கு நல்லது. இதில் ஒரு தரப்புக்கு ஆதரவாகவும் ஒரு தரப்புக்கு எதிராகவும் கருத்து சொல்லாமல் இருப்பது விஜய்க்கு நல்லது என நாஞ்சில் சம்பத் கூறினார். காங்கிரஸ் MP ராகுலின் தேர்தல் வியூக வகுப்பாளர்களில் ஒருவரான பிரவீன் சக்கரவர்த்தி தாவேக தலைவர் விஜயை சந்தித்து பேசினார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் உள்ள விஜய் வீட்டில் இந்த சந்திப்பு நடந்தது. தமிழக சட்டசபையில் போட்டியிட உள்ள 100 வேட்பாளர்கள் அடங்கிய முதல்கட்ட பட்டியலை நாதக தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வெளியிட்டார். தமிழகத்தில் இன்று முதல் அடுத்த 7 நாட்களுக்கு மிதமான மழை தொடரும். திருநெல்வேலி, தென்காசியில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கிகளின் குறுகிய கால கடனுக்கான ரெப்போ வட்டி விகிதம் 0.25% குறைக்கப்பட்டுள்ளதாக ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது. ரெப்போ வட்டி விகிதம் குறைக்கப்பட்டதால் வீடு, வாகன கடன்களுக்கான வட்டி குறைய வாய்ப்புள்ளது. சென்னையில் தங்கம் விலை சவரனுக்கு ரூபாய் 160 குறைந்து 96,000 ரூபாய்க்கும், கிராமுக்கு ரூபாய் 20 குறைந்து 12,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு ரூபாய் 4 குறைந்து கிராம் 196 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. குழந்தை திருமணங்களை தடுக்க 100 நாள் தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அன்னபூர்ணா தேவி தொடங்கி வைத்தார். நாடு முழுவதும் இண்டிகோ ஏர்லைன்ஸ் விமான சேவை 3 நாட்களாக கடுமையாக பாதிக்கப்பட்டு பயணிகள் பரிதவிக்கும் நிலையில் நிலைமையை சமாளிக்கும் விதமாக ஒரு இண்டிகோ பயணியை கூட சென்னை ஏர்போர்ட்டுக்குள் அனுமதிக்க வேண்டாம் என இண்டிகோ நிறுவனம் சென்னை ஏர்போர்ட்டுக்கு கடிதம் எழுதியுள்ளது. புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் நினைவு நாளில் அவர்களின் தியாகங்களையும் பெரும் புகழையும் போற்றி வணங்குகிறேன் என செங்கோட்டையன் பதிவிட்டுள்ளார். சட்லஜ், பியாஸ் நதிகளில் நீர்பிடிப்பு பகுதிகளில் அதிக மழை பொழிவால் வெள்ளம் ஏற்படும் பருவமழை காலத்தை தவிர வேறு எப்போதும் அந்த நதிகளில் இருந்து உபரி நீர் பாகிஸ்தானுக்கு திறந்துவிடப்படாது என லோக்சபாவில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. டெல்லியில் காற்று மாசுபாட்டை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் இண்டிகோ விமானங்களின் சேவை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மத்திய அரசின் ஏகபோக அணுகுமுறையே இண்டிகோவின் படுதோல்விக்கு காரணம் என லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் விமர்சித்துள்ளார். இந்தியா வந்துள்ள ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு பகவத்கீதையின் ரஷ்ய பதிப்பை பிரதமர் மோடி பரிசாக வழங்கினார். நிதி மோசடி வழக்குகள் தொடர்பாக தொழிலதிபர் அனில் அம்பானியின் 10,117 கோடி ரூபாய் சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியது. நாடு முழுதும் இன்றும் பல இண்டிகோ விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டன. இதனால் பயணிகள் கடும் அவதியடைந்தனர்.
இண்டிகோ விமான நிறுவன ஊழியர்களின் வேலை நிறுத்தத்தால் நாடு முழுவதும் விமான கட்டணம் பல மடங்கு உயர்ந்துள்ளது. சென்னையிலிருந்து பெங்களூரு செல்லும் விமான கட்டணம் 3,129 ரூபாயிலிருந்து 20,599 வரை உயர்ந்துள்ளது. இன்று ஒரே நாளில் 550 விமான சேவைகளை ரத்து செய்துள்ள நிலையில் பயணிகளிடம் இண்டிகோ நிறுவனம் மன்னிப்பு கேட்டுள்ளது. ரத்து செய்த விமானங்களுக்கு பதிலாக வரும் 15ஆம் தேதி வரை கூடுதல் கட்டணம் எதுவும் இன்றி பணத்தை மாற்றி அமைத்துக் கொள்ளலாம் என தெரிவித்துள்ளது. திருப்பரங்குன்றம் தீப விவகாரத்தை பார்லிமெண்ட் இரு அவைகளிலும் அவசரமாக விவாதிக்க திமுக மற்றும் காங்கிரஸ் கோரிக்கை விடுத்துள்ளது. அந்தமான் கடலில் நள்ளிரவு 12:02 மணிக்கு மிதமான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. ரிக்டர் அளவுகோலில் 4.5 பதிவானது. திருப்பரங்குன்றம் விவகாரம் குறித்து பார்லிமெண்டில் விவாதம் நடத்த கோரி திமுக எம்பிகள் இரு அவையிலும் ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸ் வழங்கினர். விமான சேவைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டதை தொடர்ந்து விமான நிறுவனங்களுக்கு விதிக்கப்பட்ட புதிய விதிமுறைகளை DGCA அமைப்பு திரும்பப் பெற்றது. இந்தியா வந்துள்ள ரஷ்ய அதிபர் புட்டின் இன்று ஜனாதிபதி மாளிகைக்கு சென்றார். அவருக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் அங்கு நடந்த அணிவகுப்பு மரியாதையை புட்டின் ஏற்றுக்கொண்டார். விமானிகள் பற்றாக்குறையால் இண்டிகோ நிறுவனம் 3 நாட்களில் நூற்றுக்கணக்கான விமான சேவைகளை ரத்து செய்தது. இதனால் இண்டிகோ நிறுவனத்தின் பங்கு விலை 6% வீழ்ச்சியடைந்தது. முதலீட்டாளர்களுக்கு ரூபாய் 16,000 கோடி இழப்பு ஏற்பட்டுள்ளது. திருப்பரங்குன்றம் விவகாரத்தை வேண்டுமென்றே பெரிய பிரச்சனையாக்கி மத நல்லிணக்கத்தை சிதைக்கும் நோக்கில் தேர்தல் அரசியல் ஆதாயத்திற்காக திமுக குளிர்காய துடிக்கிறது என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி கூறியுள்ளார். திமுகவின் கைகூலிகள்தான் பாமகவில் குழப்பம் செய்ய முயற்சிக்கின்றனர் என அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். தேர்தல் கமிஷனில் அங்கீகாரம் பெறவும் கட்சி நிர்வாகிகளை திருப்திப்படுத்தவும் திமுக கூட்டணியில் 12 தொகுதிகளை கேட்க மதிமுக பொதுச் செயலர் வைகோ திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திருவாரூரில் நடந்த திருமண விழாவில் பங்கேற்ற தவேக தலைவர் விஜயின் தந்தை சந்திரசேகருடன் காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் கூட்டணி அமைப்பது குறித்து பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 9ஆம் ஆண்டு நினைவு நாளில் போற்றி வணங்குகிறேன். தமிழகத்தை பிடித்துள்ள தீய சக்தி திமுகவை வீழ்த்தி 2026 தேர்தலில் வெற்றி பெறுவதே ஜெயலலிதாவிற்கு செலுத்தும் உண்மையான புகழஞ்சலி என பழனிசாமி கூறியுள்ளார். பயந்தவர்கள்தான் பாசிசத்தின் பாதங்களில் சரணாகதி அடைப்பார்கள். பாஜவினர் அரசின் பொய் வழக்குகளையும் போலி கைதுகளையும் பதக்கங்களாக தாங்கி நிற்பவர்கள். அவர்களின் மன உறுதியை அசைத்து கூட பார்க்க முடியாது என நயினா நாகேந்திரன் கூறியுள்ளார். திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் ஒரு குறிப்பிட்ட பிரிவினரை திருப்திப்படுத்துவதற்காக இந்துக்களை தீபமேற்ற விடாமல் தமிழக அரசு தடுத்ததை ஏற்றுக்கொள்ள முடியாது என ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் கூறியுள்ளார். மாமதுரைக்கு தேவை வளர்ச்சி அரசியலா அல்லது வேறு அரசியலா என்பதை மக்கள் முடிவு செய்வார்கள் என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். மெட்ரோ ரயில், எய்ம்ஸ், புதிய தொழிற்சாலைகள், வேலைவாய்ப்புகள் ஆகியவற்றைதான் மாமதுரையின் வளர்ச்சிக்காக அங்கு வாழும் மக்கள் கேட்கின்றனர் என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா நினைவு நாளை ஒட்டி சென்னை மெரினாவில் உள்ள நினைவிடத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் மரியாதை செலுத்தினர். திருப்பரங்குன்றத்தில் புதிய இடத்தில் ஏன் தீபமேற்ற வேண்டும் என்ற காரணத்தை பழனிசாமி விளக்க வேண்டும் என்கிறார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பொதுச் செயலாளர் பே. சண்முகம். பாரதிய ஜனதா எதை செய்தாலும் கண்ணை மூடிக்கொண்டு ஆதரிப்பதுதான் பழனிசாமியின் கொள்கையா என்று கேட்டார். திருவண்ணாமலையில் 33 ஏக்கரில் அதிநவீன வசதிகளுடன் அமைக்கப்பட்ட ஸ்டாலின் பூங்காவை துணை முதல்வர் உதயநிதி திறந்து வைத்தார். தமிழகத்தில் தாவேகாவிற்கு மிகப்பெரிய அநீதி இழைக்கப்பட்டாலும் புதுச்சேரியில் கூட்டம் நடத்த தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அனுமதி அளித்துள்ளது என பாஜக தலைவர் ராமலிங்கம் தெரிவித்தார். ஜிஎஸ்டி குறைப்புக்கு பின் அதன் பலன் மக்களுக்கு கிடைக்கும் வகையில் ஆவின் பால் பொருட்களின் விலையை குறைக்க வேண்டும் என முன்னாள் முதல்வர் ஓ. பன்னீர்செல்வம் அரசை வலியுறுத்தியுள்ளார். மதவாத சக்திகள் தமிழகத்தில் அமைதியை குலைக்க திட்டமிடுவதாக திமுக எம்பி TR பாலு தெரிவித்துள்ளார். 100 ஆண்டுகளாக தீபம் ஏற்றிய இடத்தில் இந்த ஆண்டும் இந்து அறநிலையத்துறை தீபம் ஏற்றியதாக கூறினார். மதங்களின் அடிப்படை மனிதம் போற்றுவது என மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் கூறியுள்ளார். பொது அமைதிக்கும் மத நல்லிணக்கத்துக்கும் ஊறு விளைவிக்கும் எந்த புதிய செயல் திட்டங்களுக்கும் நாம் பலியாகிவிடக் கூடாது என எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். புதுச்சேரி உப்பளத்தில் வரும் 9ஆம் தேதி திட்டமிட்டபடி தாவேக பொதுக்கூட்டம் நடைபெறும் என தாவேக பொதுச் செயலாளர் ஆனந்த் தெரிவித்தார். திருப்பரங்குன்றத்தில் தீபமேற்ற அனுமதி மறுத்ததை கண்டித்து டிசம்பர் 7ஆம் தேதி தமிழகம் முழுதும் இந்து முன்னணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக காடேஸ்வரா சுப்பிரமணியம் அறிவித்துள்ளார்.
இலவச வேட்டி சேலை வழங்கும் திட்டத்தில் நிர்ணயிக்கப்பட்ட தரத்திலான நூல் ரகங்கள் மட்டுமே கூட்டுறவு சங்கங்களுக்கு வேட்டி சேலைகள் உற்பத்திக்காக தரப்படுகிறது என அமைச்சர் காந்தி கூறியுள்ளார். அதிமுகவினர் ஒன்றுபட வேண்டும் என்றுதான் மத்திய அமைச்சர் அமித்ஷாவிடம் கூறினேன். நான் தனி கட்சி தொடங்குவேன் என எப்போதும் எந்த சூழலிலும் சொல்லவில்லை என முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். செங்கோட்டையனை தொடர்ந்து சமீப காலமாக திமுக மீது அதிருப்தியில் இருந்து வந்த திராவிட இயக்க பேச்சாளர் நாஞ்சில் சம்பத்தும் விஜயின் தாவைக்கா கட்சியில் இணைந்தார். திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றக்கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் உள்பட 93 பேர் மீது 7 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிந்துள்ளனர். தென்காசி மாவட்டத்தில் பெய்த கனமழையால் குற்றால அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்தது. இதனால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டது. சாத்தான்குளம் SSI மெட்டில்டா கணவர் ஜேம்ஸ் கொல்லப்பட்ட வழக்கில் ஜேக்கப் என்பவரை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். தென்காசி மாவட்டம் கடையம் அருகே மலைப்பகுதியில் பதுங்கிய ரவுடி பாலமுருகனை பிடிக்கச் சென்ற போலீசார் 5 பேர் மலைக்குன்றில் சிக்கினர். நள்ளிரவு முதல் தவித்த 5 பேரையும் தீயணைப்பு வீரர்கள் மீட்டனர். எழும்பூர் ரயில் நிலையத்தில் மறுசீரமைப்பு பணிகள் நடைபெறுவதால் ராமேஸ்வரம், தஞ்சாவூர், கொல்லம் உட்பட 4 எக்ஸ்பிரஸ் ரயில்கள் தாம்பரத்தில் இருந்து இயக்குவது டிசம்பர் 15ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே பெரியகுப்பம் கிராமத்தில் குடியிருப்பு மற்றும் வயல்வெளிகளை மழைநீர் சூழ்ந்துள்ளது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்புக்குள்ளானது. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே சாவடிக்குப்பம் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் பெய்த மழையால் 100 ஏக்கருக்கு மேல் விவசாய நிலங்களை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. குடியிருப்பு பகுதிக்குள் விஷ ஜந்துக்கள் நுழையும் அபாயம் எழுந்துள்ளது. புதுச்சேரியில் கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு வம்புப்பட்டு கிராமத்தில் ஏராளமான சிறுவர்கள் மாவெளி சுற்றி மகிழ்ந்தனர். கோவை அவினாசி சாலை GD நாயுடு மேம்பாலத்தில் 3 கோடி ரூபாய் செலவில் 44 இடங்களில் கண்காணிப்பு கேமரா விரைவில் பொருத்தப்பட உள்ளதாக நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். பருவமழை இந்த ஆண்டு உரிய நேரத்தில் பெய்ததால் கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி பகுதியில் சீதாப்பழம் மகசூல் அதிகரித்துள்ளது. இதனால் விவசாயிகள், வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். எந்த பணிக்காக டெண்டர் அறிவிப்பு வெளியிட்டாலும் அதில் கமிஷன் கேட்டு பிரச்சினைகள் ஏற்படுத்தப்படுவதாக கூறி ஆம்பூர் அடுத்த மாதனூர் ஊராட்சி மன்ற தலைவர் காயத்ரி நவீன்குமார் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டார். காவிரியின் குறுக்கே அணை கட்டக்கூடாது என வலியுறுத்தி தஞ்சாவூரில் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளை காவல்துறையினர் கைது செய்தனர். திருப்பரங்குன்றம் தீபம் விவகாரத்தில் நீதிமன்றத்தையும் சட்டத்தையும் மதிக்காமல் அவமதிக்கும் வகையில் செயல்படும் தமிழக அரசை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என்ற புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். வளிமண்டலத்தில் நீடித்த காற்று சுழற்சி மேற்கு நோக்கி நகர்வதால் டெல்டா மாவட்டங்களில் டிசம்பர் 13 வரை மழை தொடரும் என தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். வைகை அணையிலிருந்து விருதுநகர் மாவட்டம் கிருதுமால் நதி பாசனத்துக்காக இன்று முதல் 8 நாட்களுக்கு 650 கன அடி நீர் திறந்துவிடப்படும் என பொதுப்பணித்துறை தெரிவித்துள்ளது. டிட்வா புயலால் கடுமையாக பாதித்த இலங்கைக்கு நிவாரணப் பொருட்களை கப்பல் மூலம் தமிழக அரசு அனுப்புகிறது. நிவாரணப் பொருட்கள் கொண்டு செல்லும் கப்பலை முதல்வர் ஸ்டாலின் நாளை கொடியசைத்து அனுப்பி வைக்கிறார். சாலைகளில் பிச்சை எடுக்க குழந்தைகளை பயன்படுத்துவதை தடுக்க உரிய நடைமுறைகளை வகுக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை ஹைகோர்ட் அறிவுறுத்தியுள்ளது. காஞ்சிபுரத்திலிருந்து உத்தரமேரூர் செல்லும் சாலையில் 150 ஆண்டுகால புளிய மரம் வேரோடு சாய்ந்து விழுந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. நெடுஞ்சாலைத்துறையினர் புளிய மரத்தினை அகற்றி போக்குவரத்தினை சரி செய்தனர். செம்பட்டி அடுத்த ஆத்தூரில் பட்டா பெயர் மாற்றம் செய்ய ரூபாய் 10,000 லஞ்சம் வாங்கும்போது மணலூர் கிராம நிர்வாக அலுவலர் முருகனை கையும் களவுமாக பிடிபட்டார். மணலூர் கிராம நிர்வாக அலுவலர் முருகன் கையும் களவுமாக பிடிபட்டார். அதிக மகசூலும் இயற்கை சீற்றம் மற்றும் பலத்த காற்றின் வேகத்தை தாங்கும் காவேரி வாமன் என்று குட்டை ரக வாழை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சில் அறிவித்துள்ளது. நாளை பாபர் மசூதி இடிப்பு தினத்தை முன்னிட்டு கேரளாவின் சபரிமலையில் போலீசார், வெடிகுண்டு நிபுணர்கள், தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் கூட்டு பாதுகாப்பு ஒத்திகையில் ஈடுபட்டனர். திருப்பரங்குன்றம் மலையில் தீப தூணில் தீபமேற்ற கோர்ட் பிறப்பித்த உத்தரவை அவமதித்த திமுக அரசையும் அறநிலையத்துறையை கண்டித்தும் மேட்டுப்பாளையத்தில் கோவை வடக்கு மாவட்ட பாரதிய ஜனதா சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திரு கார்த்திகையை முன்னிட்டு தர்மபுர ஆதீனம் திருமடத்தில் சொக்கப்பனை ஏற்றும் நிகழ்வு நடந்தது. தர்மபுர ஆதீனம் 27வது குருமகா சன்னிதானம் சொக்கப்பனை ஏற்றி வழிபாடு நடத்தினார். கும்பகோணம் அருகே உள்ள திருநாகேஸ்வரம் நாகநாத சுவாமி கோவிலில் கார்த்திகை கடை ஞாயிறு பெருவிழா இன்று கொடியேற்றத்துடன் இனிதே தொடங்கியது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர்.
திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் கார்த்திகை தீப திருவிழா முடிந்து உண்ணாமலை அம்மன் சமேத அண்ணாமலையார் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி இன்று கிரிவலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். கிரிவல பாதை முழுவதும் பக்தர்கள் சுவாமிக்கு மண்டகப்படி செலுத்தி வழிபட்டனர். தர்மபுரி பாப்பிரெட்டிப்பட்டியில் போக்சோ வழக்கு ஒன்றில் ஆஜரான அரசு வக்கீல் கல்பனா பாதிக்கப்பட்டவர்களிடமே ரூபாய் 10,000 லஞ்சம் வாங்கி மீதி பணத்தை கேட்டு நச்சரித்த போது கையும் களவுமாக கைதானார். இலங்கையில் நடைபெறும் பாரா த்ரோபால் விளையாட்டுப் போட்டி நாளை துவங்குகிறது. இந்திய அணி வீரர்கள் தமிழகத்திலிருந்து புறப்பட்டனர். இந்தியாவுடன் ராணுவ மோதலை உருவாக்க பஹல்காம் தாக்குதலை பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனீர் திட்டமிட்டதாக முன்னாள் பிரதமர் இம்ரான்கானின் நெருங்கிய உதவியாளர் சல்மான் அகமது குற்றம் சாட்டியுள்ளார். பாகிஸ்தானின் முதல் முப்படை தலைமை தளபதியாக அசீம் முனீர் நியமிக்கப்படுவதாக பாகிஸ்தான் அரசு அறிவித்துள்ளது. போயபதி சீனு இயக்கத்தில் பாலகிருஷ்ணா, சம்யுக்தா, ஆதி நடித்த அகண்டா 2 படம் இன்று ரிலீஸ் ஆகவில்லை. கனத்த இதயத்துடன் தவிர்க்க முடியாத சூழலால் இப்படம் வெளியாகாது என்பதை வருத்தத்துடன் தெரிவிக்கிறோம். பிரச்சினைகளை சரி செய்து வருகிறோம் என படக்குழு அறிவித்துள்ளது. ஆனந்த் எல்ராய் இயக்கத்தில் தனுஷ், கீர்த்தி சனோ நடிப்பில் ஹிந்தியில் சமீபத்தில் வெளியான படம் தேரே இஷ்க்மேன் தமிழிலும் டப்பாகி ரிலீஸ் ஆனது. இப்படம் உலகளவில் 118 கோடி ரூபாய் வசூலை கடந்துள்ளது. ராஞ்சனா படத்திற்கு பின் மீண்டும் ஹிந்தியில் வெற்றி பெற்றுள்ளார் தனுஷ். கமல் தயாரிப்பில் ரஜினியின் 173வது படத்தை இயக்க இருந்த சுந்தர் சி பின்னர் விளக்கினார். தற்போது பார்க்கிங் பட இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணன் இயக்கப் போவது கிட்டத்தட்ட உறுதியாகியுள்ளது. இப்படத்தின் இசையமைப்பாளராக கோலிவுட்டின் மோஸ்ட் வாண்டட் இசையமைப்பாளராக மாறியிருக்கும் சாய் அபயன்கர் இசையமைக்க ஒப்பந்தமாகியுள்ளார். நடிகர் விஜயின் மகன் ஜேசன் சஞ்சய் சிக்மா படம் மூலம் இயக்குநராக அறிமுகமாகிறார். சந்தீப் கிஷன், பரியா அப்துல்லா நடித்துள்ளனர். இந்த படத்தில் ஒரு சிறப்பு பாடல் உள்ளது. அதில் கேத்ரின் தெரேசா நடனமாடி உள்ளார். அவருடன் ஜேசனும் நடனமாடி நடிகராகவும் தன்னை வெளிப்படுத்தியுள்ளாராம். 1995 ஹிந்தியில் ஷாருக் கான், கஜோல் நடிப்பில் வெளியாகி வரவேற்பை பெற்ற படம் தில்வாலே துல்ஹனியாலே ஜாயங்கே. இப்படம் வெளியாகி 30 ஆண்டுகள் ஆகிறது. இதையொட்டி லண்டனில் லெஸ்டர் சதுக்கத்தில் ஷாருக் கான், கஜோலின் வெண்கல சிலையை வைத்துள்ளனர். இதை இவர்கள் இருவருமே துவக்கி வைத்தனர். இந்த சதுக்கத்தில் கௌரவிக்கப்படும் முதல் இந்திய படம் இது என்பதில் நம்ப முடியாத மகிழ்ச்சி என்கிறார் ஷாருக். சமீபத்தில் பாலிவுட் நடிகர் தர்மேந்திரா காலமானார். இதை வைத்து வலைத்தளங்களில் அதிக மீம்ஸ்களை வெளியிட்டனர். இது பற்றி ஜான்வி கூறுகையில், என் தாயார் ஸ்ரீதேவி இறந்தபோதும் இதுபோன்ற மீம்ஸ் பரவின. இதனாலேயே அவரின் மரணம் பற்றி நான் செய்தியும் வெளியிடவில்லை. காரணம், அதை வைத்து கூட நான் விளம்பரம் தேடுவதாக செய்தி பரப்பியிருப்பார்கள். எந்த விஷயமாக இருந்தாலும் அதை வெளிப்படையாக பேசக்கூட பயமாக உள்ளது. அந்த அளவுக்கு வலைத்தளங்களில் ஆளாளுக்கு மீம்ஸ்களை வெளியிட்டு பாதிக்கப்பட்டவர்களை வேதனைப்படுத்துகிறார்கள் என்றார். அஜித்தின் கிரீடம் படம் மூலம்தான் இயக்குநராக அறிமுகமானார் AL விஜய். அதன் பின் இவர்கள் கூட்டணி அமையவில்லை. தற்போது கார் ரேஸில் பிஸியாக உள்ளார் அஜித். இவரின் கார் ரேஸ் பயணங்களை தொகுத்து ஒரு ஆவணப்படத்தை உருவாக்கி வருகிறார் விஜய். அஜித்தின் ஹைலைட்டான கார் ரேஸ் காட்சிகள் இடம்பெறும். இது விரைவில் வெளியாகிறது.